ஹாய், வணக்கம். இப்போ நம்ம பைத்தம்பருப்பு தோசையை பற்றி பார்க்க போகிறோம். முழு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதனோட அரிசி கொஞ்சம், இட்லி அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் ஊறி இருக்கு. இதை கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நரன்னு இல்லை, கொஞ்சம் திட்டமாக அரைச்சிக்கணும். இது கூட வெங்காயம் வதக்கி, வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வதக்கி போடணும். போட்டு தேங்காயை கொஞ்சம் திருப்பி போடணும். அந்த மாவில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு தோசை அந்த வெங்காயம் வதக்கி போட்டது எல்லாத்தையும் போட்டு தோசை மாதிரி ஊற்றணும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ அரிசி அரைக்கலாம். அந்த பைத்தம்பருப்பை இப்போ இதில் 2 அழகு பைத்தம்பருப்பும் 1.25 அழகு இட்லி அரிசியும் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு எடுத்து இதை மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நரன்னு பதமா போதுமா? ஜாரில் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு மூடிக்கிறேன். மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். இப்போ இதை மசிஞ்சு போச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு வந்த உடனே இதை எடுத்து இதில் ஊற்றி வச்சுக்கிறோம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கின்னு, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு ஜல்லிக்கட்டு வெங்காயத்தை போட்டு பொடியாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டுட்டேன். போட்டு நல்லா வதக்கணும். இந்த வீடியோல நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது எங்க பாட்டி வீட்டு ஸ்டைலு பைத்தம்பருப்பு தோசை தான். பட் இதோட முக்கியமான ரெசிபி எங்கேருந்து இது வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால பெசரட்டுன்னு ஒண்ணு செய்வாங்க. ஸோ ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு தான் இவங்க வீட்டுல இவ்வளவு நாளா ட்ரெடிஷ்னலா செஞ்சுன்னு இருந்திருக்காங்க. ஸோ அதோட ரெசிபி தான். ஸோ அவங்களுக்கே இன்னைக்குதான் இந்த விஷயம் தெரியும். ஸோ ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான டிஷ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பெசரட்டு. ஸோ இது பிளெயினா அந்த அரிசி போடாமையும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டும் செய்யலாம். ஸோ இது இவங்க டைப் வேரியேஷன். இதுலயே இன்னும் இந்த உப்மா ஸ்டஃப் பண்ணி எம்எல்ஏ பெசரட்டு இந்த மாதிரிலாம் நிறையவே செய்வாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்வாங்கன்றதான் நாங்க செஞ்சு காமிக்க போறோம். ஸோ வாங்க பாத்துடலாம். ஒரு தேங்காவை உடச்சி பல்லா அரிஞ்சு வச்சிருக்கேன். இதுல பாதி சட்னிக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த பாதியில இதை ஒரு சுத்தி இது திரும்ப மாதிரி ஆயிடும். உடனே இதுல எடுத்து மாவுல போட்டுக்கணும். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கணும். இந்த தேங்காவை எடுத்து போட்டு
துருவின மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்துடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போகணும். இதை எடுத்து இந்த மாவில் போட்டுருணும். ஏற்கனவே இதில் தேங்காவும் போட்டுட்டேன். தேங்காய், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து தோசை மாதிரி ஊற்றணும். நல்லா மாவோட ஒன்றா கலந்துட்டு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றணும். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை வைக்கிறேன். வச்சுட்டு தோசைக்கல் காஞ்சோன்னா ஒரு கரண்டி மாவு ஊற்றி சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மூடு. சவந்த உடனே அதை எடுத்து போட்டோம். இப்போ இன்னொன்று போட்டாச்சு. இப்போ சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா வந்திருக்கு. நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நடுவில் அந்த வெங்காயம், பச்சை மிளகாவோட நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு தோசை. அண்ட் இந்த மாதிரி நல்லா கெட்டியமா தேங்காய் சட்னி வச்சு கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு இந்த பைத்தம்பருப்பு தோசை சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. இது உடம்புக்கு நல்ல சத்தும் கூட. இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரீசி லெமனேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இன்னொரு பலகாரத்தோட. பாய்.